எதுக்கா உண்மை? நீ மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு உண்மையான காரணத்தை சொல்லு. அந்த ஹிட்லர் எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். அவர் மோசமான ஆளுன்னு எனக்கு சொன்னதே நீதான். ஆனா இப்போ நீ அவரோட 2வது பொண்டாட்டியா வாழ ஒத்துக்கிட்ட. அந்த 3 மருமகளுங்க உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவங்களுக்கே அத்தையா போறேங்கிற. எதுக்கு இதெல்லாம் செய்யற? எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. என் கேள்வி ஒண்ணுக்காவது பதில் சொல்லிட்டு போக்கா. என்ன சொல்ற? கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட முடியாது. சில கேள்விக்கு பதிலே தெரியாது. தெரிஞ்சாலும் சில கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. உன்கிட்ட இப்ப உண்மையும் சொல்லலாம், பொய்யும் சொல்லலாம், நல்லதையும் சொல்லலாம், கெட்டதையும் சொல்லலாம். எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும். இந்த கல்யாணம் நடந்தா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நல்லது சரி, ஆனா உனக்கு? எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. இந்த ஏஜ் ஒரு டிசிஷன் எடுத்துட்டா அதுல இருந்து என்னைக்கும் நான் பின் வாங்கினதே இல்லை. பிரபலியோட இடத்துக்கு யார் வர போறான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஏத்த பொண்டாட்டிய நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அவ கூட வாழ்றதோ அது ஏன் பாடு, அதை நான் பாத்துக்கிறேன். என்னோட முடிவு தான் முக்கியம். உங்களோட கருத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஹாசினி. எனக்கு அந்த ஹிட்லரோட தான் கல்யாணம் ஆகணுங்கிறது விதி. என்னை பார்த்து இவ எப்படி தெரியுறா, இவளுக்கெல்லாம் எங்க மாப்பிள்ளை கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இதோ கிடைச்சிருச்சே, கல்யாணமும் நடக்க போகுது. அப்போ நல்லது தானே? என் அக்காக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். இப்ப முதல் முறையா கெட்டத நல்லதுன்னு சொல்றா. உன் மனசை தொட்டு சொல்லு. அந்த ஹிட்லருக்கு செகண்ட் ஒய்ஃபா போறது நல்லதா? நல்லதுதான். இப்ப என்ன ஆயிப்போச்சு? 2வது பொண்டாட்டியும் பொண்டாட்டி தானே. அந்த ஹிட்லரும் ஒரு மனுஷன் தானே. என்ன மாமியார்னு சொல்லிட்டா உடனே எனக்கு வயசாயிடுமா? அந்த வீட்டுல நான் வயசுல சின்னவளா இருக்கலாம், ஆனா மதிப்புல பெரியவ தானே. வயசுல சின்ன முருக கடவுளை வாடா போடான்னு உரிமையா கூப்பிட்டாலும் கையெடுத்து கும்பிட்டு தானே ஆவணும். 2வது தாரோன்னு நினைச்சிருந்தா நம்ம அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிருப்பாங்களா? அம்மாக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இப்போ அம்மாவை பார்த்தல, இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, இப்படி மாறிட்டாங்க. என்னால எதுவும் முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ என்னாலதான் நல்லது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதானே நான் ஆசைப்பட்டது. இதுக்காக தானே நான் காத்திருந்தேன். மம்மி பாராட்டணும், என்ன அணைச்சுக்கணும், உன்னால எல்லாம் செய்ய முடியும்னு புகழணும்னு காத்துட்டு இருந்தேன். இப்ப பாரு, நான் ஜெயிச்சிட்டேன். நீ எதையோ சொல்லி சமாளிக்கிற. நீ எதையும் சுத்தி வளைச்சு சொல்ல மாட்ட. நல்லதோ கெட்டதோ பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவ. ஆனா இன்னைக்கு பக்கம் பக்கமா பேசுறனா? நல்லது கெட்டதை தாண்டி நீ எதையும் மறைக்கிற. அங்க எவ்வளவு வசதி இருந்தாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்காதுக்கா. உன் வயசுக்கு இதுக்கு மேல பேசாத ஸ்வேதா. ஓடிட்டு இருக்கிற நதியை திசை திருப்ப ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களால முடியாது. நீங்க இந்த வீட்டுக்கு மருமகள்களா வரத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட புத்திமதி எல்லாம் அப்சல்யூட்லி யூஸ்லெஸ். இவங்களுக்கு யோசிக்கிற வயசு வரத்துக்கு முன்னாடியில இருந்தே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்காக நான் யோசிச்சிருக்கேன். ஒரு தகப்பனா இவங்களை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். சுயமா யோசிக்கிற அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணிருக்கேன். இனிமேவும் பண்ணுவேன். உங்க எல்லாரையும் நல்லபடியா தானே பாத்துக்கிறேன். என்னையும் நான் பாத்துக்க தெரியும். அதனால என்னை கவனிக்கவோ என் விஷயத்துல தலையிடவோ வேணாம். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கிறவனை காதலிக்க கூடாதுன்னு எனக்கு புத்தி சொல்லிட்டு பொண்டாட்டி இருக்கிறதா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தரை நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் செஞ்சது தப்புனா அப்ப நீ பண்றதும் தப்பு தானே? என்னைக்குமே நேருக்கு நேரா தில்லா பேசுறேன் என் அக்கா.
இன்னைக்கு என் கண்ணை பார்த்து பேசாம திரும்பி படுத்திருக்கிறத பார்க்க சங்கடமா இருக்கு. உன் மனசுக்குள்ள பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. எதையும் பூட்டி வைக்காத, இப்பவே பேசிரு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. சொல்ல மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். நான் அங்க பேசாம இருந்ததுக்கும் இங்க பேசாம இருக்கிறதுக்கும் ஒரே பதில் தான். நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கங்கிறத நீ இவ்ளோ சோகமா சொல்றியேக்கா? கூட கூட பேசிட்டே இருக்காத. நான் இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன். அது வரைக்கும் என்கிட்ட சண்டை போடாத. என்ன நிம்மதியா தூங்க விடு. போன்னு சொல்றேன்ல. இந்த ஏஜே சொல்றது எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க பொண்டாட்டிங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுட்டு இருக்காதீங்க. அப்போ சுயமா யோசிக்க தெரியாதவங்க நெத்தியில போயிட மாட்டிக்கிட்டு ஊர்ல சுத்த வேண்டி இருக்கு. இதான் பூமி உருண்டைங்கிறதா? ஏன் பொறுப்பு இடத்துக்கே வந்துட்டோமே. அவருக்கு யோசனை சொல்ல போய் நாமெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டோம். அப்போ அந்த ஹாசினி தான் நமக்கு மாமியாரா? ஐயோ, அத வேற சொல்லி கடுப்பேத்தாத. அவ மட்டும் நமக்கு அத்தையா வந்தா நம்ம வாழ்க்கை நாசமா போறத யாராலையும் தடுக்க முடியாது. அத்தை வேணும்னு நீங்க 3 பேர் தானே அலைஞ்சிங்க. அவரை கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது நீங்க தானே. அதை நீங்களே அனுபவிங்க. அக்கா, எனக்கு ஓட அழணும் போல இருக்கு. எனக்கும் தான் அழுகழுகையா வருது. ஏய், can you please shut up? என்ன பண்றது? சாரி ஸ்வேதா, உன்கிட்ட இப்படி நான் கோவப்பட்டதே இல்லை. நீ பேசினதெல்லாம் உண்மைதான். நான் தான் போய் பேசிட்டேன். ஆனா அதுக்காக நடந்ததெல்லாம் சொல்ல முடியுமா? சொன்னா பத்ரி விஷயம் வெளியே வரும். அதனால நம்ம குடும்பத்துக்கு வர வேதனை அவமானத்தை விட நான் பண்ணிக்க போற இந்த கல்யாணம் ஒன்றும் பெருசு இல்லை. உன்னை காப்பாத்தினதுக்கு நன்றி கடனா ஏஜேவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் இடத்துல நீ இருந்திருந்தா இதை விட பெரிய தியாகத்துக்கு தயாரா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொய் சொன்னா எனக்கு வயிறு வலி வரும். உனக்காக தான் நான் பொய் சொன்னேன். அதுக்காக எந்த வலியும் நான் தாங்கிப்பேன். பொய் சொல்றது எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா உன் லைஃபை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலடி. அட, அப்படியா? சொல்லவே இல்ல. அதுக்கு என்ன, நல்ல விஷயம் நடந்தா சரிதான். எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல, மிஸ் பண்ணிட்டோம். நாங்க வந்து ஏஜே கிட்ட ட்ரீட் வாங்கிக்கிறோம். அப்படியே நாங்க விஷ் பண்ணதா ஏஜே கிட்ட சொல்லிடு. பாய். யார் போன்ல ஏஜேக்கு விஷ் பண்ற அளவுக்கு அப்படின்னு விஷயம்? சித்ரா தான் கால் பண்ணிருந்தா. ஏஜேக்கு கல்யாணமா? ஓஹோ, நம்மள அனிமனுங்கிற பேர்ல வெளியே அனுப்பிட்டு அவர் அனிமனுக்கு ரெடி ஆயிட்டாரா? கல்யாணம் ரெடி ஆகுறது தெரிஞ்சிருந்தா நம்மளையே ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்க போறாரு. நாம சந்தோஷமா இருக்கணும் தானே அனுப்பி வச்சாரு. அதை ஏங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுதானே அந்த ஏஜை என்ன துரத்திருக்கான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா, யார கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அது யாரோ ஹாசினியாங்க. என் தங்கச்சி ஒருத்தர் லவ்ங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனை எனக்கு இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு. போய் ஹாசினி கிட்ட சாரி சொல்லு போ. ஸ்வேதாவோட பிரேக்கப் பண்ணு. ஆமா, ஹாசினியா உங்களுக்கு தெரியுமா? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் தெரியாது. ஓ,
அவளுக்காக தான் ஸ்வேதா விஷயத்துல அந்த ஆட்டம் ஆடினியா? அதுக்கு தான் அங்கிருந்து என்னை இங்கே அனுப்புனியா? ஹாசினியை ஏஜே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸ்வேதாவை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் கனவு காணணும்னா உன் கனவை நொறுக்கித்தானே ஆகணும். ஏஜே வர வந்து வச்சுக்கிறேன். என்னம்மா அப்படி பாக்குற? பொண்ணுங்க தான் கல்யாண ஏற்பாடு ஆயிடுச்சுன்னா இப்படி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிறந்த வீட்டை விட்டு போற கவலையிலையும் போற இடத்துல புது மனுஷங்களோட வாழறத பத்தியும் யோசனை பண்ணி வாடிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னப்பா யோசனை? பொண்ணுங்களாவது ஒரு புது இடத்த நினைச்சு கவலைப்படுவாங்க. ஆனா ஒரு புது வாழ்க்கையை தானே அவங்க ஆரம்பிக்க போறாங்க. ஆனா நான் விருப்பப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற என் வாழ்க்கைய பறி கொடுத்து இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்றேன். எனக்கு விருப்பமே இல்லாத வாழ்க்கைய வாழ சொல்லி கம்பல் பண்றவனுக்கு என்னோட மனசை எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்தணும்னு நினைச்சாலும் எதுவும் மாற மாட்டேங்குது. நீ நினைச்சாலும் மாத்த முடியாது ஏஜே. இது கடவுளோட விருப்பம். அவர் விருப்பத்தை திருத்தவோ இல்ல நிராகரிக்கவோ நாம யாரு சொல்லு? கல்யாணமே வேண்டான்னு சொன்ன ஒன்ன மாத்தினாரு. இப்போ கவலைப்படுற உன் மனசையும் அவரே மாத்துவாரு. பிரவளியோட ஆசையை நிறைவேற்றத்தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரவளியோட லெட்டர் தான் உன்னை இன்னொரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தியிருக்கு. ஆனா அந்த லெட்டரை பிரவளி ஏன் எழுதணும் சொல்லு? அது பிரவளியோட எண்ணம் மட்டும் இல்ல. உலகத்துல எந்த ஜீவனும் தன்னந்தனியா தனிமையா வாழக்கூடாதுங்கிறது கடவுளோட எண்ணம்பா. அதையே உன்னோட பிரச்சனைன்னு நினைச்சு தலையில தூக்கி போட்டு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ பேசுறது பிலாசபிமா, நான் பேசுறது என் வாழ்க்கை. நான் பிரபலியோட வாழ்க்கைய நினைவுபடுத்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பாரம்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லப்பா, உன்னை சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பாரமில்லாத ஒரு விஷயத்தை தரட்டுமா? இது பிரபலியோட ரிங்குமா? ஆமா. உன் பிரவளி உயிரோடு இருந்த போது அவ ஆசையா போட்டிருந்த மோதிரம். ஆனா இப்போ பிரவளி உயிரோட இல்லையே. அவ மோதிரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அவளோட நினைவுகளோட மிச்சம்தான் இது. என்ன பண்ண போற? நீ நினைச்சா இதுக்கு உயிர் கொடுக்கலாம். இத மதிப்பானதாவே மாத்தலாம். அதுதான் பிரவளியோட ஆசையும் கூட. இத நீ பத்திரமா வச்சிருந்தாலோ இல்ல கடவுள் முன்னாடி வச்சு பூஜை செஞ்சாலோ இதுக்கு உயிர் வராது. இத உனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுக்க போற பொண்ணோட விரல்ல போடு. அப்போ அதுக்கு ஜீவன் வந்துடும். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இந்த மோதிரத்தை ஹாசினி விரல்ல நீ போடணும். அவளை பிரவளி இடத்துல வச்சு பாரு. அவளோட சந்தோஷமா இரு. இத நீ உன் பிரவளியோட வாழ்ந்த வாழ்க்கையோட 2ஆம் பாகமா நினைச்சுக்கோ. இது வெறும் மோதிரம் இல்ல ஏஜே. ஹாசினியை இந்த வீட்டோட எஜமானியா ஆக்க போற அதிகாரம். கண்டது போட்டு குழப்பிக்காம கடவுள் கொடுக்கிற வரத்தை கேள்வி கேட்காம சந்தோஷமா வாழு. இனிமே எதை பத்தியும் யோசிக்காத. முக்கியமா தனிமையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இப்படி தனியா இருக்காத.
இந்த மோதிரத்தை ஹாசினி கையில போட்டு விட்டா அவ பிரபலி ஆடுவாளா? இவங்களுக்கு நம்ம காதல் பத்தி என்ன தெரியும்? இது வெறும் ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல். இத ஓ விரல்ல போட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு உயிரே வந்துருச்சு. இது ஹாசினியோட விரல்ல போட்டா இதுக்கு மேல அவளுக்கு உரிமை இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என் காதல் மேல, என் மனசு மேல அவளுக்கு என்னைக்கும் உரிமை இருக்கவே இருக்காது. என் மனசு உனக்கு மட்டும்தான், என் பிரபலிக்கு மட்டும்தான். அதை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். கொடுக்க சொல்லி யாரு கேட்டாலும் நான் கேட்க மாட்டேன். இவன் என்ன புதுசா ஒரு குண்டு தூக்கி போடுறான்? பிரவளியோட ஆசைக்காகத்தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைச்சேன். பிரவளியோட வாழ்ந்த மாதிரி தானே ஹாசினியோடையும் வாழணும். அதான அந்த லெட்டருக்கு அர்த்தம். ஆனா வாழ்க்கை முழுசும் ஹாசினியை காதலிக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேன்னு தானே அர்த்தம். இவங்க 2 பேரையும் இணைச்ச கடவுள் இவங்க 2 பேர் மனசையும் இணைப்பாரா? ஹே பகவான், இணைஞ்சுதானே ஆகணும் சாமி. எத்தனை பேரை மேன தேக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய கூட தூக்கி கொஞ்சம் தெரியாதவங்க கல்யாணத்துக்கு பாத் பொண்டாட்டிய குழந்தை மாதிரி தூக்கிட்டே அலைவானுங்க. 10 ரூபா மல்லிகை பூவை 50 ரூபான்னு சொன்னா கூட ஈன்னு இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வருவானுங்க. அரே மேரா பேட்டா, உன்னோட எந்த தாலும் ஓ லடிக்கு ஹாசினி கிட்ட வேகாதுடா. நை சலேகா, ஒன்னும் நடக்காது. எல்லாத்தையும் மாத்துவா. உன்னையும் மாத்துவா, உன் பிடிவாதத்தையும் மாத்துவா. நான் தூரத்தில் காணல், நீ ஓரத்தில் நாணல், நம் இருவரின் தேடல், அது இருவிரல் ஊடல். உயிர் போகுது தூரம், உயிர் வேகுது ஓரம், மனம் ஏங்குது ஏனோ, நாம் சேர்ந்திடத்தானோ. குழலூதும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம். நிழல் தேடும் போது வந்தாய், அதுதானே நம் பந்தம். ஸ்டெடியாவே இருக்க முடியாத உன்னால? எப்பவுமே வீழ்றது, தடுக்கிறது, இடிக்கிறது, லொட லொடன்னு பேசிட்டு இருக்கிறது. ஹலோ ஹலோ, அவசரமா வரவங்க வேகமா தான் வருவாங்க. கல்யாண பொண்ணாட்டும் ஆடி அசைஞ்செல்லாம் வரமாட்டாங்க. நீதான் கல்யாண பொண்ணாச்சு, ஆடி அசைஞ்சு வரலாமே. ஆடி போய் தான் வந்திருக்கேன். இப்போ நிப்பியா இல்ல பிடிக்கவா? புடிச்சுக்குவீங்கன்னு தான் பயமா இருக்கு. என்ன சொன்ன? ஆமா, என் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து, காப்பாத்துங்கன்னா அவளை காப்பாத்திட்டு என்ன புடிச்சுக்கிட்டீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த நைட்ல இங்க வந்திருக்கேன்? நீங்க தான் என் தூக்கத்தை கெடுத்து விட்டீங்களே. சும்மா ஃபீலிங் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த சீன்லாம் இங்க இல்ல. யாரு கேட்ட அத்தனை பேர் முன்னாடி என் பேரை அனௌன்ஸ் பண்ணீங்க? சொல்லுங்க, இது நியாயமா? பொண்ணுங்க என்ன ஆடா மாடா கேள்வி கேட்காம வெட்ட சொல்றதுக்கு? கொலைய நான் பார்க்கலன்னு சாட்சி சொல்ல போனா அந்த கொலைகாரனே நீதாங்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்தா என் கையிலே விலங்க மாட்டி விட்டுட்டீங்க. விலங்குனா அனிமல்ஸ் தானே, அது எப்போ நான் கையில மாட்டேன். அடேங்கப்பா, சம சம சம. உங்களுக்கு காமெடில வருமா? இந்த கல்யாணம் நடந்தா டிராஜடி தான் வரும், பாத்துக்கோங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நம்ம 2 பேருமே நிம்மதியா வாழவே முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன விட்டுருங்கன்னு உங்ககிட்ட நான் அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சினேன். ஆனா எதையுமே காதுல வாங்காம என் வார்த்தையெல்லாம் கால்ல போட்டு மிதிச்சிட்டீங்களே. என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமா போயிடுங்கிற பதட்டத்துல நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு ஹரிச்சந்திரனோட அட்மின் மாதிரி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்போ என் லைஃபே ஆந்திரத்துல டான்ஸ் ஆடும்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் இங்க ஆடி போய் வந்திருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பேசாதீங்க. காம்பவுண்ட் செவரை ஏறி குதிச்சு வந்தது உங்க பேச்ச கேட்க இல்ல. என்னது? காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்தியா? ஆமா, உங்க செக்யூரிட்டி ரேடியோல நல்ல பாட்டு போட்டுக்கிட்டு நான் எவ்வளவு கத்தினாலும் எழுந்திருக்கவே இல்ல. அதான் செவரை ஜம்ப் பண்ணி வந்தேன். நீ எல்லாம் நடக்கிறப்பவே ஓரமா ஒரு கல் கடந்தா அதை இடிச்சுக்கிட்டு லபோதிபோன்னு கத்திக்கிட்டு வருவேன். உன்னால எப்படி காம்பவுண்ட்ல ஏறி குதிக்க முடியும்? நிறுத்துங்க.
ஏன் என்னால முடியாது? எப்ப பார்த்தாலும் அதை முடியாது இது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன முடியாதுன்னு சொல்ற நீங்க மட்டும் ஒரே ஜம்ப்ல செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தவரா இல்ல எவரெஸ்ட் சிகரத்தை 8 என்றதுக்குள்ள ஏறிட்டு வந்தவரா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி தொலை. நான் ரிஸ்க் எடுத்து காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்திருக்கேன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரிஞ்சுக்கோங்க. உன்னால தான் எல்லாமே முடியும்னு சொல்லுவேல, இந்த ரிஸ்க் உன்னால எடுக்க முடியாதா என்ன? சைலண்டா ஊசி குத்துறீங்களா? அப்புறம் வயலண்ட் ஆயி போவும். இந்த ஹாசினி ரொம்ப மோசமானவ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைய இத்தோட விட்டுருங்க. இல்லன்னா இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அல்லல் படுறீங்களேன்னு உங்க 3 மருமகளும் கையை தட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிடுவ. உங்களுக்கு பொண்டாட்டியா வரதே கொடுமை. இதுல உங்க 3 மருமகளுக்கு மாமியாரு, உங்க மகன்களுக்கு அம்மா. ஐயோ, இளமையிலேயே சாப வாங்கின கிழவியா நானு? இது எதுவுமே நடக்காது. அத சொல்லிட்டு போகுதான் நான் வந்தேன். வரேன். ஏய், எப்படி போவே நீ? காலாலதான். கால் தான் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆன காலை நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீங்க கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு எப்படி போவே? வெளியில வண்டி நின்னுட்டு இருக்கா என்ன? என் வாழ்க்கைய திருடு நினைக்கிற ஆளோட வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்திட்டு வந்தேன். போய் பார்த்தாதான் தெரியும் திருடு போனது என் வாழ்க்கை மட்டுமா இல்ல வண்டியோ சேர்த்துமான்னு. சும்மா வந்துட்டா ஹெல்ப் பண்ண. அம்மம்மி, வாழ்க்கையில தான் என் கையை பிடிக்க வேண்டாம்னு சொன்னேன். வழுக்கி விழுந்தா கூட பிடிக்க வேண்டாம்னு சொன்னேனா? அந்த வால் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருக்கும். ஓய், என்ன பாக்குறீங்க? பிசாசு.